Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் விக்னேஷ் நாயகன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1% மேல வந்து கிராஷ் ஆயிடுச்சு. பிஎஸ்சில லிஸ்டட் கம்பெனியோட கேபிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா 6 lakhs crore வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. 387.3 crore வந்து வந்திருக்கு. இந்த கிராஷுக்கு கீ ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐபிஓ, ஐடி ஸ்டாக்ஸ், ஆட்டோ செக்டார், டாலர் இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்றோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மார்க்கெட் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருந்தது. ஆனா இந்த ஜிடிபி டேட்டா எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் குளோபல் ப்ரெஷர், அப்புறம் இந்த யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட லேட்டஸ்டா கொடுத்த ட்ரஃப் கமெண்ட், அந்த கமெண்ட்னால சென்டிமெண்ட் டோட்டல் வீக் ஆயிடுச்சு. சென்செக்ஸ் நிஃப்டி 1% மேல டவுன். பிஎஸ்சி மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 6 crore வந்து டவுன் ஆயிருக்கு. அப்புறம் ஐடி ஸ்டாக், அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இன்னைக்கான டவுன்ல டாப் லூசர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிங்களே வந்திருக்கு. இந்த மார்க்கெட் ஃபால்ல முக்கியமா அஃபெக்ட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். டெக் மஹிந்திரா, இந்துஸ்தான் பேங்க், மாருதி, HCL டெக்ஸ், டிசிஎஸ், அப்புறம் இன்ஃபோசிஸ், M&M, அப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டான், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்களே பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. இந்த ஐடி செக்டர்களே வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு போறதுனாலையும், அப்புறம் இந்த குளோபல் எக்கனாமிக் இம்பாக்ட்னால இந்த ரீசன்லாம் வச்சு இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் செல்லிங் பண்ண வச்சிருக்கு. மார்க்கெட் எதுக்கு இப்படி கிராஷ் ஆகுதுன்னு நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணலாமா? ஜிடிபி growth ரேட் பத்தி இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்காங்க. சப்போஸ் ஜிடிபியோட ரிசல்ட் வீக்கா வந்தா மார்க்கெட் இன்னமும் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ட்ரம்ப் லேட்டஸ்டா சொன்ன டரிஃப் கமாண்ட் வந்து குளோபல் ட்ரேடுக்கு டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இன்வெஸ்டர்ஸை இது எப்படி இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அண்டர் ப்ரெஷர்ல இருக்கு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட எர்னிங்ஸ் ஃபோர்காஸ்ட் வந்து டல்லா தான் இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் கூட வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு. ருபீஸ் வீக் ஆனா ஸ்டாக்லயும் எஃபெக்ட் தெரியும். டாலரோட இண்டெக்ஸ் ரைஸ் ஆனா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்னமும் செல்லிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த செல் ஆஃப் டெம்பரவரியா இல்ல இன்னமும் மார்க்கெட் வந்து கீழே போகுமா? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? மார்க்கெட்ல எதுவுமே வந்து பர்மனண்டா இல்ல. சோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நீங்க வந்து பேனிக் பண்ண வேண்டாம். எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஜிடிபி டேட்டா வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ வந்து நீங்க வந்து ஜிடிபி டேட்டாவோட ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்றீங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. சப்போஸ் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நீங்க ஃபினான்ஷியலா க்ரோ ஆக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.